ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்றது உங்கள் வீடியோவிலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புட்டு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். நான் வந்து ரெடிமேட் புட்டு எடுத்திருக்கேன், புட்டு மாவு எடுத்திருக்கேன். வீட்டில் எப்படி புட்டு மாவு ரெடி பண்ணுறது அப்படின்னா, நம்ம அதிரச மாவுக்கெல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி பச்சரிசியை ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு தண்ணி நல்லா போகிற மாதிரி நல்லா நிழல்லையே உணர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நம்ம ரவை மாதிரி அரைச்சா போதும். நான் வந்து 1 கப் புட்டு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக வந்து நான் தண்ணி கலந்துருக்கேன். நம்மளே மாவு ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்ம ஊற வைக்கிற தண்ணியே போதும். திரும்ப நம்ம மாவில் தண்ணி கலக்க தேவையில்லை, அப்படியே நம்ம வேக வச்சிடலாம். இப்போ வந்து நான் ஈக்குவலாக தண்ணி சேர்க்குறேன். 1 கப் மாவு 1 கப் தண்ணி. புட்டு செய்கிறதுக்கு வந்து நம்ம புட்டு மேக்கர் இல்லாதவங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம வீட்டில் தேங்காய் உடைச்சோன்னா அது கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, அதோட ஷெல் தேங்காயோட கொட்டாங்குச்சி வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுலேயே வந்து நம்ம புட்டு செய்யலாம். இதுதான் ட்ரெடிஷ்னலாக பண்ணுற மெத்தட் இது கேரளாலலாம். இந்த கொட்டாங்குச்சி அந்த 3 கன்று இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம ஒரு கன்று மட்டும் தின்னாக இருக்கும், அதை நம்ம ஹோல் போட்டுக்கலாம். ஹோல் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. நம்ம அந்த குக்கரோட விசில் போடுறதுக்கு விசிலை எடுத்துட்டு நம்ம இதை சொருவ போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சைஸு ஹோல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி முதல்ல சின்னதாக போட்டுக்கோங்க, அப்புறமா நம்ம செக் பண்ணிவிட்டு தேவையான சைஸை போட்டுக்கலாம். இப்போ வந்து எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறேன் நான். இப்போ நம்ம குக்கரோட மூடியில் இருக்கிற விசிலை எடுத்துட்டு நம்ம சொருவி பார்த்துடலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இப்போ கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே பெருசாக போட்டோன்னா அது நிற்காது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதோட கரெக்டாக சொருகிற அளவுக்கு சின்னதாக இருந்தால் கூட ஓகே தான். இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு புட்டு மாவு வந்து நம்ம இதில் எப்படி போடலான்றது நான் காட்டுறேன். புட்டு மாவு வந்து இப்போது கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம் தேவைன்னா. இல்லை கரெக்டாக இருக்குன்னா நம்மளுக்கு தேவையில்லை. நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிறேன். தெளிச்சு விட்டு இப்படி கலர்னா போதும். ஒரு சிலர் வந்து இது சல்லடையில் சலிப்பாங்க நல்லா கட்டி இல்லாமல் வர்றதுக்கு. தேவையில்லை, நம்ம கையில் உடச்சி விட்டோன்னாவே போதும். இப்போ கொட்டாங்குச்சி வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தேங்காய் போட்டுடலாம். ஏன் முதல்ல நம்ம தேங்காய் போடுறோம் அப்படின்னா வந்து இந்த ஹோலில் மாவு வந்து வெளியில் விழுவாமல் இருக்கிறதுக்காக முதல்ல தேங்காய் போட்டுட்டு அப்புறம் மாவு போட்டுடலாம். அப்போ வந்து அந்த மாவு அந்த ஓட்டையில் வந்து விழுவாமல் இருக்கும். இப்போ மாவு போட்டுட்டு நம்ம மேலே தேங்காய் வெல்லம் போடலாம். நான் இது ஸ்வீட்டாக பண்ணுறதுனால நான் வெல்லம் தேங்காய் போடுறேன். நீங்கள் வெறும் வேறு ஏதாவது நீங்கள் சைட் டிஷ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வெல்லம் போடாமல் தேங்காய் உப்பு மட்டும் சேர்த்து நீங்கள் அப்படியே வேக வச்சுக்கலாம். நான் வெல்லம் போட்டேன். இதுக்கப்புறம் நம்ம மூடி அந்த கொட்டாங்குச்சியோட மூடியும் நீங்கள் கரெக்டாக அதோட மூடியே வச்சுருங்க. அப்படின்னா தான் அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். நம்ம அந்த விசிலில் சொருவும் போது அது விழுவாமல் இருக்கும். இப்போ மூடி நம்ம விசிலில் சொருவி பார்த்துடலாம் கரெக்டாக இருக்கா நிற்குதா அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம குக்கரில் வந்து வச்சு வேக வச்சிடலாம். இப்போ அதில் அந்த அந்த கேப்பில் வந்து ஆவி வரும். நல்ல ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துடலாம். எடுத்து நம்ம பவுலில் கொட்டிடலாம். இது எப்படி வருதுன்றதை பார்ப்போம். இந்த மாதிரி வெந்திருக்கும் நல்லா. இப்போது பவுலில் கொட்டினீங்கன்னா அது அப்படியே அழகாக இட்லி மாதிரி வந்துடும் பெருசாக. இந்த மாதிரி தான் வரும். இது கூட வந்து நம்ம வாழைப்பழம் நெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு அப்படி ஸ்வீட்டாக வேணாம் அப்படின்னா நீங்கள் வெல்லம் போடாமல் செஞ்சுக்கோங்க. இது கூட பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நானும் ரொம்ப நாளாக செஞ்ச டிஷ் தான் இது. அடிக்கடி செய்கிற டிஷ் தான் இது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.